வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் தேர்தலெலாம் முடிஞ்சாச்சு. இனி டிசிசியோடைய நியமனங்கள் போடுவாங்களா மாட்டாங்களா? ஸோ டிசிசியில் நிறைய குழப்பங்கள், ஸோ முறைகேடுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான தகவல் என்ன? ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங் இந்த ஆண்டு எடுப்பாங்களா, இல்லை டிஎன்எஸ்டிசியோடைய இந்த ஆண்டோடைய போஸ்டிங், ஸோ 2026 டிஎன்எஸ்டிசி போஸ்டிங், ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் டிசிசி எடுப்பாங்க அப்படின்னா, இல்லைன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா? இதை பற்றின ஒரு தகவலை தான் நம்ம பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் சில முக்கியமான தகவல்கள் 2026 வந்திருக்கு. இவைகளை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்பொழுது உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசால் நடத்தக்கூடிய இந்த போக்குவரத்து கழகத்தில் புதிய பாலி பணியிடங்கள் 2026 அதிக அளவில் எடுக்க போகிறாங்க அப்படின்றது உறுதி. தேர்தலும் முடிவடைந்தது. இந்த எலெக்ஷன் முடிவடைந்ததுனால டிசிசி பெண்டிங்கில் இருக்கிற நியமனத்தை போடுவாங்களா? இதுதான் இப்போ எல்லார் மத்தியிலுமே ஒரு கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இனி எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எலெக்ஷனும் அவுட் ஆகிடுச்சு. இனி யாருக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்? எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் கம் கண்டக்டர் 2025 நடந்து முடிந்த 2025 தேர்வுடைய ரிசல்ட்டில் பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு பணி வாய்ப்பு போடுவாங்களா மாட்டாங்களா? இதுதான் எல்லோரும் மத்தியிலுமே சில முக்கியமான கொள்கையாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா போட மாட்டாங்க, அவ்வளோதான், இது அடுத்த ஆண்டுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில தரப்பு வட்டாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் எது எப்படி இருந்தாலும் பெண்டிங் லிஸ்ட் எல்லாமே இந்த ஆண்டோடு முடிச்சிருவாங்க. அப்படின்றதுனால டிசிசியோடைய நியமனங்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வீடு தேடி வந்துவிடும். அந்த நம்பிக்கையோடு காத்துருங்க. டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா இதே போல் தாங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களை தயார்படுத்தணும். ஸோ டிசிசியில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. நிறைய மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு யாருக்குமே பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் கேண்டிடேட் மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய முறைகேடுகள் போயிட்டுருக்கு. ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி சார்பாக விளக்கமாக யார் யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க, செய்முறை தேர்வில் எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க, எதன் அடிப்படையில் செய்முறை தேர்வில் பணி நியமனத்தை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விரிவான விளக்கத்தை தந்தால் மட்டும்தான் முறைகேடுலேருந்து அவங்க தப்பிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக டிஎன்எஸ்டி சார்பாக இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். 2026 டிஎன்எஸ்டிசியில் ஒரு பெரிய வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஆண்களுக்கும் இலவசன்ற அறிவிப்பு தொடர்ந்து வந்தால் கண்டிப்பாக டிஎன்எஸ்டிசியில் 20,000 காலி பணியிடங்கள் உருவாகும். ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இந்த 2026 டிசிசி நியமனங்கள் இருக்குமா, டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நியமனங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நியமனங்கள் இருப்பது உறுதியாக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு தகவலை இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை தட்டி விட்டுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.